ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரீசெண்டாக நம்மளோட சுவாமி வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். அடுத்த வினாடி ஒளித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே அவங்க போன அந்த ட்ரெக்கிங் ரொம்பவே எப்படி சொல்கிறது, குலுக்கி எடுத்துருச்சு. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஏரியா தான். அதுலேயும் அந்த ஃபால்ஸில் போய் அவங்க குளித்தது, விளையாண்டது, ஃபன்னு, ஒரு வார்த்தைக்கு வார்த்தை பயங்கர ஃபன்னாக, பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக அந்த ட்ரிப்பே வந்து ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு ட்ரிப்பாக அமைஞ்சதுக்கு காரணம், மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுவாமி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுவாமிக்கும் நம்மளோட பிபி சார், அதே மாதிரி சாய் மேம் 3 பேருக்கும் அந்த பாண்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக க்ரியேட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இனி நம்ம பிரவீன் சார் வந்து எங்கே ட்ரிப் போட்டாலும் சுவாமி இல்லாமல் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஃபன்னு வைபு இருந்துக்கிட்டு இருந்தது. பார்க்குற நம்மளுக்குமே வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குடாப்பா ச்சே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. அதுலேயும் கவுண்டர்லாம் கொடுத்துட்டே இருந்தார். தலைகீழாகத்தான் குதிப்பான் இந்த கோட்டைச்சாமி அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக்ஸ் எல்லாம், சினிமா டைலாக்ஸ் எல்லாம் பேசிட்டு ஃபன்னாக கொண்டு போயிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. பிரவீன் சார், நெக்ஸ்ட் டைம் மகாநதி டீம் எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு ட்ரிப் கிளம்பிடுங்க. எங்களுக்கும் எல்லாரையும் ஒன்றா வந்து இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது.